பேரன்பு சீரியல் ஜூலை 29 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஷாமோட ஃப்ரெண்டு வந்து ஷாம் கிட்ட, டே ஷாம் எல்லாரும் அங்கே இருக்காங்க, நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லைடா சண்மதியும் கார்த்தியும் வருவாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஷாம் சொல்ல, அதெல்லாம் அவங்க வருவாங்க, நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்க, நான் வரேன் நீ போங்கிறாங்க ஷாம். ஏய் எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்களுக்காக நீ எதுக்கு இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்னு ஷாம் ஃப்ரெண்டு கேட்க, கார்த்திக்கும் சண்மதிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்னு நிரூபிக்காம விட மாட்டேன், அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கேன், நீ அமைதியாக இருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. டேய் சண்மதி வர மாதிரி இருக்கு, நீ உள்ள போன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க ஷாம். அவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுமே வெல்கம் கார்த்திக் அண்ட் சண்மதி அப்படிங்கிறாங்க ஷாம். சண்மதி எல்லாத்தையும் சொன்னா, நீங்கள் எதுக்கு இப்போ பார்ட்டி அது இதுன்னு சிரமப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, இதில் என்ன இருக்குது கார்த்திக், உங்களுக்காகவும் சண்மதிக்காகவும் நான் என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சுட்ருக்கேன், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஷாம் கார்த்திக் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. ஷாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கூட்டிகிட்டு போய் கார்த்திகையும் சண்மதியும் நிறுத்தி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் கார்த்திக் சண்மதி 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஷாம் இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சண்மதி கேட்டுட்ருக்க, இவங்க எல்லாரும் உனக்கு தெரியும் தானே, எல்லோரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு ஷாம் சொல்ல, அப்படின்னு ஷாம் கேட்டுட்ருக்க, அது தெரியுது, ஆனால் இப்போ எதுக்கு இவங்க எல்லாரும் இங்கே வர சொல்லியிருக்க அப்படின்னு சண்மதி கேட்டுட்ருக்க, ஃப்ரெண்ட்ஸ் சண்மதியை எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம், ஆனால் இவர் நம்மளுக்கு புதுசில், இவர் மிஸ்டர் கார்த்திக் ஆர்ஆர் கம்பெனியோட எம்டி, சண்மதி இவரும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, எப்படியும் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இங்கேருந்து போயிடுவேன், அதனால் சிம்பிளாக உங்கள் எல்லார் முன்னாடியும் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது போக இவங்க 2 பேத்துக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்குது, அது என்னென்னா இவங்க கல்யாணத்தை நான் பார்க்க போகிறது இல்லைல்ல, அதனால் இவங்க 2 பேத்துக்கும் நான் ஒரு கப்புள் ரிங்கை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை மாற்றிக்க போகிறாங்க அப்படின்னு ஷாம் சொல்லிட்டு இருக்க, ஷாம் இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறாங்க சண்மதி, இப்போ நீங்கள் இந்த மோதிரத்தை மாற்றிக்கிட்டா தான் நானும் திரும்பவும் ஊருக்கு சந்தோஷமாக போவேன், கிட்டத்தட்ட உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிஹர்சலாக நினச்சிக்கோயேன் ப்ளீஸ், எனக்காக நீங்கள் 2 பேரும் ஒரு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக் அப்படிங்கிறாங்க ஷாம். அந்த டைமில் பலூன்ஸ் அப்புறம் லைட்ஸ் இதெல்லாம் பார்த்ததுமே சண்மதிக்கு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை பார்க்கும்போது எனக்கு சுற்றியும் பல்ப் எரியணும், ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கணும், அதிலிருந்து அவன் என்னை பார்த்து நடந்து வரணும், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக அதே மாதிரி சண்மதி கண் முன்னாடி தோன்றுது. கார்த்திக் கூட அதுக்கப்புறம் இவங்க பைக்கில் போனது, லவ் பண்ணுற மாதிரி நடிச்சது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உண்மையாகவே சண்மதிக்கு கார்த்திக் மேலே லைட்டாக லவ் வந்துருச்சு. ரிங்கை கொண்டு வந்து கொடுத்ததுமே சண்மதி கார்த்திக் கையில் போட்டு விட்டுறாங்க, கார்த்திக்கும் சண்மதி கையில் போட்டு விட்டுறாங்க. இதை பார்த்தது ஷாம் பயங்கரமாக டென்ஷனாகி வெளியே போயிடுறாங்க. வெளியே வந்து கார்த்திக் சண்மதி கிட்ட, ஷாம் எதை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கலான்னு நினச்சாங்களோ அதை வச்சே நம்ம அவங்களுக்கு பல்பு கொடுத்துட்டோம், 2 பேரும் எப்படியோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனுக்கு சந்தேகமே வராத மாதிரி ஒரு பிளானை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு கார்த்திக் சண்மதி கிட்ட சொல்லிட்டு இருக்க, கார்த்திக் உங்களுக்கு வேணா அது நடிப்பாக தெரியலாம் கார்த்திக், ஆனால் நான் மனசார தான் உங்களுக்கு அந்த மோதிரத்தை போட்டேன் அப்படின்னு சண்மதி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்க. சரி போகலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. இன்னொரு பக்கம் ராஜிமா வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்மதி எதுக்கோ ஃபோன் பண்ணாலே என்னன்னு தெரியலையே, நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் நடந்திருக்குமான், அந்த மாதிரி மட்டும் நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் சண்மதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மோதிரத்தை வெளியில் நின்னே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு ஓடி வந்து ராஜிமான்னு பிடிச்சி ராஜியை சுற்றுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த விஷயத்த சொல்லவே இல்லையே, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல நீ அப்படின்னு ராஜி கேட்டுட்ருக்கா. அது ஒரு பெரிய விஷயம் ராஜிமா, என்னையும் கார்த்திகையும் மீட் பண்ணணும்னு சொல்லி ஷாம் வர சொல்லியிருந்தான், நாங்களும் அங்கே போனோம், அங்கே போனால் திடீர்னு அவன் ஒரு மோதிரத்தை கையில் கொடுத்து 2 பேரும் மாற்றிக்கோங்கன்ட்டான், அவன் முன்னாடி முடியாதுன்னு சொன்னால் டவுட் வந்துரும்னு அவன் என்ன சொன்னானோ அப்படியே நானும் கார்த்திக்கும் மோதிரத்தை மாற்றிக்கிட்டோம், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை சண்மதி காட்ட, அதனால தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லிட முடியாது, இது ரிலேட்டடான விஷயத்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறாங்க சண்மதி. இது ரிலேட்டடான விஷயம்னா கண்டிப்பாக அது கார்த்திக் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட போய் நின்று, முருகா சண்மதி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது கார்த்திக் அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன், நாங்கள் நினச்ச விஷயம் சீக்கிரமே நிஜமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. வானதி ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று ராஜிமா திரும்பவும், வானதி நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது, இப்போ என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு கார்த்திக்கை கூப்பிடுறாங்க. என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்க, ஆமாம் சண்மதி சந்தோஷமாக இருந்தான்னா நானும் நீயும் சந்தோஷமாக இருப்போம்ல, இன்னைக்கு சண்மதி நடந்துக்கிட்டது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, அவளுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன்ட்டு அவள் சொல்லலையேம்மான்னு கார்த்திக் கேட்க, சொல்லுவா மெதுவாக சொல்லலாம், ஒருவேளை நீ சொல்லுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாளோ அப்படின்னு ராஜி கேட்க, பட் எனக்கு அப்படி தோணலையேம்மாங்கிறாங்க கார்த்திக்.
ஆனால் எனக்கு ஒன்று தோணுது, நீ அவன் மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னு தோணுது அப்படின்னு ராஜி சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க? அவள் பேச்சை வச்சு நடந்துக்கிற விதத்தை வச்சு அவள் வெக்கப்படுறத வச்சு சொல்கிறேங்கிறாங்க ராஜி. இதை மட்டும் வச்சு எப்படிமா சொல்கிறது? என்னை பிடிச்சிருக்குன்னு அவ வாயால சொன்னாளா அப்படின்னு கார்த்திக் கேட்க, உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கிறது புரிஞ்சுக்க முடியாதா? அதானே கார்த்திக் காதல் அப்படின்னு கேட்க, ஆமா நம்ம போய் சொல்லியிருக்கோமேம்மா, அதுதான் நினச்சா பயமாக இருக்குங்கிறாங்க கார்த்திக். போரில் ஜெயிக்கிறக்கோ இல்லை காதலில் ஜெயிக்கிறக்கோ என்ன வேணாலும் போய் சொல்லலாம். போர் நாட்டை காப்பாற்றுறதுக்காக, காதல் அந்த பொண்ணை யாரும் நம்மளை விட சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுங்கிறதுக்கு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க, இல்லைம்மா நான் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லி சண்மதியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? நான் சண்மதியை இழக்க விரும்பலமான்னு கார்த்திக் சொல்ல, காதலில் தைரியம் ரொம்ப முக்கியம். அவள் உன்னை பிடிக்காமையா காதலிக்கிற மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டா, உன்னை பிடிக்காம போனால் பைக்கிலும் கூட நெருக்கமாக உட்காந்து வருவாளா அப்படின்னு ராஜி கேட்க, அது ஷாமை வெறுப்பேற்றுறதுக்காகங்கிறாங்க கார்த்திக். சரி அப்படியே வச்சுக்கோ, உன்னோட நெருக்கமாக உட்காந்து போனா அவள் அப்பா அம்மா கிட்ட யாராவது சொன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சிருக்க மாட்டாளா? சொன்னா பரவாயில்லன்னு தான் வந்தா. அப்போ அவளுக்கு உன்னை கொஞ்சமாக பிடிச்சிருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாகவே பிடிச்சிருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு ராஜி சொல்ல, உங்களுக்கு தோணுச்சுன்னா சரியாக தான் இருக்கும், ஆனால் இன்னும் அவள் எங்கிட்ட சொல்லலையே, நான் எப்படி நினச்சோன்னு எடுத்துக்கிறது அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க. காதலிக்கிற யாரும் வாயால் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, ஒரு பார்வை போதும் அவள் உன்னை நேசிக்கிறாளான்னு தெரியறதுக்கு. அப்படி உன்னை என்னைக்காவது பார்த்துருக்காளா அப்படின்னு ராஜி கேட்க, எங்கே பார்த்தா? நான் ஏதாவது இப்படி திரும்பினாலே நேராக பார்த்து ரோட்டை பார்த்து கார் ஓட்ட சொல்லுவா, ஆனால் அவள் மட்டும் என் கண்ணை நேருக்கு நேராக பார்க்குறாமா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் கொள்ளையெடுத்தா காதல் என்ற அர்த்தம் தெரியாதா? அவள் உன்னை 1 இன்ச் பார்த்து நடந்தா நீ 2 இன்ச் அவளை பார்த்து நகரணும். அவளை உனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக், எங்கே நீ அவசரப்பட்டு அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா அவளை நீ இழந்துருவியோன்னு சொல்லி நினைக்கிற. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ அவளை காதலிக்கிறேன்னு சொல்லாமல் இந்த பிரச்சனையை சுமூகமாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. உடனே கார்த்திக் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டிடுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ராஜி பக்கத்தில் போக, நீங்கள் தானே சொன்னீங்க இந்த பிரச்சனையை சுமூகமாக டீல் பண்ணோன்னு, அதான் அப்படி டீல் பண்ண போகிறேன், இந்த மோதிரத்தை வச்சே அவள் என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க கார்த்திக். இன்னொரு பக்கம் சண்மதி முன்னாடி கார்த்திக் கிட்ட நடந்தது எல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த ரிங்கை பார்த்து ஐ லவ் யூடா கார்த்திக்னு சொல்லிட்டு அந்த ரிங்க்கு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் கார் தடிச்சிட்ருக்காங்க கார்த்திக். அந்த டைமில் மேலேருந்து ஒருத்தர் கீழே என்னப்பா காரில் அழுக்கே இல்லை ஆனால் நீ தொடச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கண்ணுக்கு வேணால் அழுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் கண்ணுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அந்தால நானே எப்படா சண்மதி வருவா என் கையை பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்னை கொஞ்சமாக லவ் பண்ணுறாளா இல்லை ரொம்ப லவ் பண்ணுறாளான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, இவன் என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க கார்த்திக். அந்த டைமில் கரெக்டாக சண்மதி வராங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.